ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு கவி டிசைனர். இன்றைய தினம் மே 1, தொழிலாளர்கள் தினம். சுயமரியாதைக்குரிய தொழில்களில் ஒன்று தையல். ஸோ உங்களுக்காக இலவச பயிற்சியும் வழங்கி அதற்கான சான்றிதழும் வழங்கி உங்களுக்காக ஒரு வேலைவாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்க நான் முன்வந்து இருக்கின்றேன். நல்ல வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம பென்சில் பவுச் தான் பார்க்குறோம். இந்த பென்சில் பவுச் கார்னரில் வந்துட்டு நம்ம நைஸ் டேப்பு எப்பொழுதும் போல் 2 சைடும் அடிச்சிருங்க. இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். நான் போடுற வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு அதை ஒர்க் பண்ணி நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை நான் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஓகே ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்லி உங்களுக்கு அதை கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கான சான்றிதழும் வழங்கப்படும். அதன் பின் வேலைவாய்ப்பும் உங்களுக்காக வழங்கப்படும். ஒரு பென்சில் பவுச் அப்படின்னு மட்டும் பார்க்காதீங்க. இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹேரில் போடுற கிளிப்லேருந்து காலில் போடுற கட்ஷூ செப்பல் வரைக்கும் நான் ஜூட்டில் மேனுஃபேக்சர் பண்ணி தரப்போகிறேன். ஸோ அதே தான் வந்து உங்களுக்கு கிளாஸாகவும் நான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு எனி டவுட் எப்போ வேணாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். கால் நோ. ஓகே, 2 சைடுமே நீங்கள் வந்து நைஸ் டேப் வந்து அடித்தாச்சு. ஸோ அதன் பின் ஜிப்பும் வச்சு தைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரன்னர் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு இதில் வந்து நம்ம சைடில் நம்ம வந்துட்டு ஷேப்புக்காக நம்ம கட் பண்ணுவோம். இதில் எந்த கட்டிங்கும் வராது. ஜஸ்ட் நீங்கள் ஒன்று தையல் மட்டும்தான் போட போகிறோம். இந்த சைடில் நம்ம 1/4 இன்ச்சு எப்பொழுதும் போல் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி 1/4 இன்ச்சு போட்டுருங்க. சைடில் இருக்க பீசர் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஈவனாக தைச்சி முடித்ததுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துடுங்க. ஓகே, இப்போ இந்த சைடு ஹேண்டில் பீஸ் வந்துட்டு நம்ம 5 இன்ச்சுக்கு நம்ம வந்துட்டு நைஸ் டேப் எடுத்துகிட்டு ஸோ கரெக்டாக அந்த ஜிப்பு வச்சுருக்க இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி நீங்கள் அந்த நைஸ் டேப்பை வச்சு தைச்சி விட்டுருங்க. உள் பக்கமாக வச்சு தையுங்க. அதன் பின் ஸோ இதில் ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2 பவுச்லேயுமே ஃபஸ்ட்டு போட்டிருந்த அந்த 2 வீடியோஸ்லையுமே நம்ம வந்து சைடில் எந்த பீஸும் கொடுத்துருக்க மாட்டோம். இதில் வந்து உங்களுக்கு நைஸ் டேப் அந்த தையலை க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா, இது வந்து லென்த் வாய்ஸ்லேயே அப்படி நமக்கு இருக்கும். அது வந்து சின்னதாக தான் இருக்கும், பீஸர் அவ்வளோவா வராது. இதில் உங்களுக்கு பென்சிலோ இல்லை உங்களோட திங்ஸ் உள்ளே வச்சுட்டு நீங்கள் எடுக்கும் போது உங்களோட பேனாவோ ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து பிரிஞ்சிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எல்லாருமே ஜூட்டில் தான் பண்ணுறீங்களா அப்படின்றது தெரியாது, கிளாத்தில் கூட ட்ரை பண்ணுவீங்க. அந்த மாதிரி பர்சனுக்கு பவுச் வந்து அப்படி பிரிஞ்சிட்டே வந்துடும். ஸோ அதனால் இந்த பவுச்சில் நான் வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த பவுச்சில் மாதிரியே லாஸ்ட்டாக 2 வீடியோஸில் உள்ள பவுச்சுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். பென்சில் பவுச் ரெடிங்க. நம்ம எப்பொழுதும் போல் திருப்பி விட்டுக்குவோம். இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கனால நமக்கு கொஞ்சம் திருப்பி விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் கஷ்டத்தை பார்க்காம கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் எடுத்து விடுங்க. நல்லா முனியில் வரைக்கும் வச்சு எடுத்து விட்டால் தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பொறுமையாக அந்த பேட்டர்ன் வந்துட்டு நீட்டாக இருக்கும். வந்துட்டு நீங்கள் திருப்பி விட்டு எடுக்கும் போது கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். ஃபினிஷிங்கில் வந்துட்டு எந்த மிஸ்டேக் இருக்கக்கூடாது. நம்மளோட ப்ராடக்ட்டு நல்லா பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக இருந்தால் தான் நம்மளால் மார்க்கெட் பண்ண முடியும். உங்கள் குழந்தைங்களுக்காக மட்டும்தான் இல்லாமல் மற்றவங்களுக்கும் தைச்சி கொடுக்குன்ற எண்ணத்தில் வாங்க.